வணக்கம் நண்பர்களே. இந்த இடத்தில் நம்ம இருக்கோம். பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போது முக்கியமான இந்த டிஎம்கே ஈக்கோ சிஸ்டம் டிவியில் என்ன சொல்லுவான்னா, பெய்டு மீடியா இந்த மாதிரி அண்ணாமலைக்கு வந்து ஒன்று கொடுக்கல. இப்போ அதே தான் எங்கள் ப்ரெஸ் மீட் கேட்டால் அண்ணாமலை கூட ரெடி கேட்டிருக்கேன். அண்ணாமலை தரல, ஆதரவாளி தரல. அப்போ அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு, நான் ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு எடிட்டரை கூப்பிட்டு கேட்டேன் இன்றைக்கி, அதாவது பாண்டிச்சேரி முடிஞ்சுது, நாளையோட பாண்டிச்சேரிக்காரன், அதுக்கப்புறம் 9th இங்கே தான். இன்னைக்கு கூடி வேலுமணி ஏடிஎம்கேயோ பாஜக தரப்புக்கு அவர் அந்த மனு தாக்கல் பண்ணும்போது கூட போய் தான் பண்ணியிருக்காரு. நான் தான் முதலே வேண்டாம் சொல்லிட்டேன், நீ அவங்க வந்தாலும் கேட்டுக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒருவேளை இப்போ நீங்கள் போட்டியிட வேணால் காலம் வரும்னு சொல்லி இவருக்கு யாராவது ஜோசியர் அந்த நம்பிக்கை உள்ளவங்க எடுத்துக்கலாம். அப்படி பெங்களூரில் அப்படி சொன்னதாக கொஞ்ச நாள் முன்னாடி நாளிதழில் வந்தது, இப்போ வேண்டான்னு. ஆனால் திருப்பி மே 4க்கு அப்புறங்கிறாரு. இண்டிகேஷன் அமித்ஷாவும் சொல்கிறாரு. அது என்ன சூச்சமாக இருக்குன்னு தெரியல. அங்கே தான் ஏதோ பாயிண்ட் இருக்குது. அது இவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வெளியில் வந்து நாங்கள் பிரச்சாரத்தான் போக போகிறோம் பாருங்கள், ஏடிஎம்கே உட்பட எல்லாத்துக்கும் பிரச்சாரம் போக போகிறோங்கிறாரு. ஆனால் இல்லை, பாஜக போனேங்கிற வார்த்தையை சொல்ல, ஏடிஎம்கே தலைவர்கள் போனேங்கிறார். ஏடிஎம்கேனா குறிப்பாக அது கொங்கு மண்டலத்தில் வேலுமணி கூட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான் இதில் சொல்கிறாங்களே, வேறு எதுவும் குறிப்பிடறதில்லை. இதில் எடப்பாடியோ இல்லை அவங்க ஏதோ நிற்கிறாங்க வழியாக பெரிய குறிப்பிட்டு சொல்கிறதில்ல. அவர் எல்லோரும் போவேன்னு 19 சொல்கிறார். போவோம், அதுதான் எங்களுக்கு கட்டளை சொல்லியிருக்காங்க, அதான் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இதில் எதுவும் இல்லை, நான் முதலே சொல்லிட்டோங்க. எதாவது வேணால் என்னை ஃபோன் பண்ணி கேளுங்க எடிட்டர்ஸு, நீங்களே எதாவது போட வேண்டாம். வேறு ஏதோ ஒரு இஷ்யூஸில் சன் நியூஸை கூட நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சன் நியூஸ் ஏதோ சொல்லி தப்பாக போட்டாங்க செய்தியன்னு. அப்போ இனி டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன், டெய்லி களத்தில் போக போகிறேங்கிற, அதாவது 9ஆம் தேதியிலேருந்து ஒரு 2 வாரம் நான் முதலே குறிப்பிட்டேன். அப்போது இவர் ஒரு வேளை மனமோந்து வந்துட்டாருன்னா களம் வேறு மாதிரி மாறி போகும். அது இண்டிகேஷன் மெல்ல வர ஆரம்பிக்குது, உங்களுக்கும் தெரியும். இல்லை குறிப்பிட்டு சொல்லணுன்னா, எதாக இருந்தால் என்ன, இப்போ ஜெயலலிதா வந்து சசிகலா இருக்கும்போது இந்த கல்யாணம் நடத்துகிறாங்க, அது இது டிஎம்கே உருட்டி 96ல் அப்போ தான் வைகோ வெளில வந்திருந்தார். அப்போ இந்த துக்ளக் சோழம் சேர்ந்து ரஜினி வாய்ஸு ப்ளஸ் தமாக காங்கிரஸில் உருவாகி, ஏன்னா காங்கிரஸ் ஜெயலலிதா கூட்டணி போகுதுன்னு சொல்லிட்டு உருவாக்கி, அன்றைக்கி 2ஆவது பிறந்த திமுகவை தமாக ஒட்ட வச்சு 96ல் பாஸ்டாக ஜெயித்தாங்க ரஜினி வாய்ஸோட. இது தமாகவும் தம்பி வெற்றி வந்து அந்த தமாக இப்போ ஜிகே வருஷம் அப்போ அவங்க ஃபாதர் இருந்தார். இத்தனைக்கும் வைகோ மாவட்டத்தெல்லாம் பிடிச்சிட்டு போயிருந்தார். அப்போ அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து களம் தெரிஞ்சது இந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்னு. இதே தான் இவருக்கும் ஆச்சு. 2001 ஜெயலலிதா வரும்போதுமே ஒன்றும் வெட்ட வெளிச்சமாக ஒன்றும் காற்றடிச்சு எல்லாம் சேரு கீர் எல்லாம் அப்பவும் ஏதோ கூட்டம் இருந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாரு கருணாநிதி வார்த்தையில். இப்போ பாருங்கள், திருவாரூர் போகிற ஸ்டாலின் அவுட்டில் யாருமே இல்லை, வண்டி போகுது. இவரை வந்து ஏதோ திட்டுறாங்க உதயநிதி போகும்போது, வண்டியில் போகும்போது. எங்கேயுமே 2 பேர் போகும்போது அப்போவே களம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் அண்ணாமலை குறிப்பிட்றாரு, இன்னொரு 10 நாள் வாங்க, ரோட்டில் வெளியில் வாங்க, தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற. 10 நாள் வெளில வாங்கன்றாரு. அப்போ இவர் இப்போவே அண்ணாமலை எங்கே போனாலும் இதை பிடிச்சிட்டாரு, இதை பாயிண்ட்டை. அப்போது அண்ணாமலையை வேண்டியிருக்கு, ஏடிஎம்கே உட்பட பாஜக அண்ணாமலை வேண்டியிருக்கு. அது டெல்லிக்கும் தெரியும். அவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சுப்பாங்க, திருப்பி சென்ட்ரல் வந்து இல்லை இங்கே தான் இருக்க போகிறாங்கிறாங்க. அப்போ இண்டிகேஷன் இது வந்து யார் இப்போ நம்ம இதோட இதை சிம்டம் பார்க்க முடியாது. ஆனால் இது ஒன்றும் சரியாக சீட்டு தரலாங்கிறது அமித்ஷாவும் இன்சிஸ்ட் பண்ணிட்டாரு எடப்பாடிகிட்ட, நான் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன். பட் அவங்க வெஸ்ட் பெங்கால் ஆட்சி வரதான் அது முக்கியம். ஏன்னா அந்த அம்மா சிறை பிடிச்சா அப்படி நீதிபதியெல்லாம், அது எதிர்கட்சியாக வர வேண்டியதை டியூன் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க போகிறாரு. இப்போ இன்றைக்கான பாண்டிச்சேரி வந்திருக்காரு. 15th அணையமாக மோடி வருவார், இங்கே இடையில மற்றவங்களாம் வரணும். அப்போ இங்கே அண்ணாமலை களமாட பிரச்சாரம் பண்ண போகிறேன். நான் இப்போ தான் எடுத்திருக்கேன், விருப்பப்பட்டு கேட்டேன். சரி, அது போட்டு நமக்கு இந்த இந்த போதை ஆசை இதெல்லாம் பெண்கள் பாலி இதெல்லாம் ஒழியணும் இங்கேருந்து. ஃபஸ்ட்டு நமக்கு அதுதான். அப்போ ஃபஸ்ட்டு தீய சக்தி ஒழியும், 2வது எடுங்க, ஃபஸ்ட்டு தீய சக்தி ஒழியும். அதுதான் கான்செப்டிங்க இப்போ இந்த தேர்தல். அதுதான். அப்போ இந்த காமராஜருக்கு வந்து இவர் தரல இடம் கருணாநிதினு சொன்னது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு ஏதோ பெனாத்திர ஸ்டாலின்
ஆக்சுவலாக தரல தானே முன்னாள் முதல்வருக்கு. அதே முன்னாள் முதல்வர் தரக்கூடாது. நீங்கள் நைட்டாக கூட்டு போய் அங்கே வாங்குறீங்க பீச்சில். அது சீமான் கூட எடப்பாடியை பாராட்டுறாரு. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, காமராஜர் தரல. ஸோ இப்படி நிறையா ஷஃப்லாகவும் நம்ம எதிர்பார்க்காத போகிற இன்னும் ஒரு ஒரு 2 வாரத்தில் மாறும். அதை அண்ணாமலை வைப்ரண்ட்டாக சொல்லுவார். டெய்லி ப்ரெஸ் மீட் அடிப்பார். முதல்ல எப்படி இருந்தாரோ அந்த லெவலில் கொண்டு போவார். அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 96 ஜெயலலிதா ஒரு 20 தொகுதி ஜெயிச்சாங்களான்னு தெரில, 1-2 சீட்டு அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுமா டிஎம்கேயை. ஒரு 10 டேஸ் ஆனால் தெரிஞ்சிடும். அந்த வெளில வாங்கன்ற ஸ்டாலினை இப்போவே வந்து இவ்வளோ நாள் தகராறு போட்டு சீட் தகராறுல இப்போ தான் என்ன வெளில வந்திருக்கு 4 நாளாக திமுக. கனிமொழி எங்கேயும் அந்த அந்த பெண் பாலியல் சம்மந்தமாக இதுக்கு போகும்போது கனிமொழியும் கேர பண்ணுறாங்க. ஸோ இந்த முதல் குழு தான் டார்கெட் பண்ணுறேன். இன்னும் போக போக இதோட இது எக்ஸ்டெண்ட் ஆகும். மந்திரி அனிதா ராஜாசன் நிற்க மாட்டேங்கன்னா அவரையும் மக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த தேதியிலே எப்படின்னா இன்னும் களம் இருக்குது, அடித்து ஆடுவாங்க என்டிஏ கூட்டணி. ஒரு பக்கம் அன்புமணியும் அடித்து ஆடுறாரு. ஸோ இன்னும் பல விதமாக தேர்தல் காலம் சூடு பிடிக்கும். அந்த அந்த புயலை தாங்குமா இல்லை செதறடித்து போகுமா இந்தி கூட்டணி அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். எலெக்ஷன் முன்னாடி தெரிஞ்சு போயிடும். எல்லா சம்மந்தமாக ஃப்ளாப் பண்ணுவாங்க. இதில் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டு வச்சு களம் போகிறார். அதுதான் இங்கே பாயிண்ட். அவருக்குள்ளது உரித்தானது பின்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட இருக்கலாம். அது இண்டிகேஷன் இப்போ புரியல, எனக்கு தெரியல. திருப்பி 4ஆம் தேதி பார்க்கலான்னு சொல்கிறாருன்னா அதான் இருக்கும். ஏதோ அது என்ன அந்த ட்ரிக்கர் தெரிய மாட்டேங்குது. அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி ஜெயின்.